எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக. லாஸ்ட் வீடியோ செஷனில் திருச்சின்ன மாளிகையினுடைய அவதாரிக்கை, அதாவது இன்ட்ரடக்ஷனையும் தனியன் ஒன்றையும் பார்த்தோம். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எவ்வளவு டெய்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இந்த தடவை இந்த இரண்டாவது தனியனையும் மூன்றாவது தனியனையும் பற்றி சேவிக்கலாம், அதனுடைய அர்த்தத்தையும் அனுபவிக்கலாம். எந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் எந்த ஒரு தனியனுக்கும் நம்ம அர்த்தத்தோட வியாக்கியானத்தோட மனசில் கற்பனை பண்ணிட்டு சேவிக்கும் பொழுது அது நமக்கு ஈஸியாக பார்க்காம சொல்கிறதுக்கும் பழக்கமாகும். அது மட்டும் இல்லாமல் அவள் எந்த நோக்கத்தோட இந்த தனியனை அவள் சொல்லியிருக்கா அப்படின்றது நமக்கு புரியும். எந்த நோக்கத்தோட இந்த பாசுரங்களை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சேவிச்சிருக்கான்றத நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம மனக்கண் முன்னாடி நிறுத்தி நாம்பளும் அந்த ஆழ்வானாக ஆச்சாரியனாக பாவித்து பெருமாள் முன்னாடி இதை நம்ம சேவிக்கலாம். இப்போ இரண்டாவது தனியன்களை பற்றி பார்க்கலாம். இந்த திருச்சின்ன மாலையில் ஏகாந்தம் ஒன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளல் தான் சாகாந்த தேசிகனாம் தூப்புல் திரு வெங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. அதாவது இந்த இரண்டாவது திருச்சின்ன மாலையில் வர தனியன்ல ஆக்சுவலாக திருச்சின்ன மாலை அப்படின்னாலே பெருமாளை சரணடையணும், இதுதான் அதனுடைய ஒரே குறிக்கோள். அதான் அந்த சரணடையத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அவர் என்னெல்லாம் நமக்காக செய்வார் அப்படின்றது தான். அதில் முதல் வழிதான் ஆச்சாரியன் மூலமாக நம்ம துவயம், அஷ்டாட்சர மந்திரம், சர்மஸ்லோகம் இதெல்லாம் நம்ம முதல்ல அனுபவிக்கணும். அவர்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும். சரணாகதி தத்துவம் தான் இந்த திருச்சின்ன மாலை, இந்த அடைக்கலை பற்றி எல்லாமே. இதில் பாருங்க, ஏகாந்தம் மூன்றும் ஏகாந்தமாக சொல்லணுமா. எது மூணு? ஒன்று துவய மந்திரம், இன்னொன்று அஷ்டாட்சர மந்திரம், சர்மஸ்லோகம். இந்த ஏகாந்தம் மூன்றும் எழிலால் உரை செய்து, அதாவது மிக அழகாக நமக்கு, நம்ம பாமரர்களான நமக்கு, படிக்காதவரான நமக்கு, அஞ்ஞானத்தில் உழல நமக்கு, சம்சார சாகரத்துல நீந்திருக்க நமக்கு அழகா சொல்லித்தராராம் தேசிகர். மாகாந்தம் செய்தருளும் வள்ளல் தாம். அதாவது காந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்னெட்டு. அந்த மேக்னெட் என்ன பண்ணும்? இரும்பு தன் பக்கமா இழுக்கும். எந்த இடத்துல இரும்பு அதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதோ பிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு இழுக்குமா. அது போல இந்த மூன்று மந்திரங்களும் நம்ம எங்கெல்லாம் அந்த உழல வைக்குதோ, அந்த சம்சார சாகரம், அதுக்கப்புறம் அந்த போக வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கோ, இந்த மூன்று மந்திரம் நம்மளை இழுத்து 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 வைக்கிறதான். அதுக்கு முக்கியமாக இந்த வள்ளல் தேசிகிறதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாராம். சாகாந்த தேசிகனாம். அதாவது அவருக்கு இறப்பென்றதே இல்லை. அதான் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் டெய்லி நூற்றாண்டிலும் அவர் எவ்வளவு ஏறிட்டே இருக்கிறார் பாருங்க, அவருடைய காலகட்டங்கள், அவருடைய புகழ். அது போல சாகாந்தம், சாவுக்கு முடிவே கிடையாது அவருடைய இதுக்கு. அதாவது அவர் அமரணம். அவர் தேசிகனாம் தூப்புல் திரு வெங்கடேச குரு. தூப்புல்னா என்ன? காஞ்சிபுரத்துல தூப்புல், அதாவது திவ்ய பிரகாசர் விளக்குலி பெருமாள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தூப்புல் தர்பை புற்கள் நிறைய இருந்தது. ஒரு காலத்துல இந்த தேசிகருடைய முன்னோர்கள் அந்த இடத்துக்கு இவர் ஆக்சுவலாக கௌசிக கோத்திரம் தேசிகர். அவருடைய கோத்திரத்துக்கார முன்னாடி நிறைய பேர் இங்கே இருக்கிற அந்த தர்பை புற்கள் எல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி, ஏன்னா பிராமணனாலே தர்பை புல் தானே முக்கியம், அதனால் அதை அழகாக சீர் பண்ணி அதை யோகம், நல்ல யாகங்கள், வேள்விகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெருமை வாய்ந்த அந்த குலத்தில் பிறந்தவர் தான் இந்த தேசிகர். அதால் அவள் இருந்த அந்த இடத்துக்கு தூப்புல்னு பேர். இன்றைக்கும் காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த தூப்புல்ன்ற இடத்த அவ்வளவு அமைதியாக, அதாவது பரபரப்பு இல்லாத ஒரு இடத்துல, மிக ஏகாந்தமான இடத்துல அமைதியாக இருக்கும் இன்றைக்கும் அந்த இடம். அப்படி எப்பயுமே ஊர் பேரை சொல்லு
நான் உன் பேரை சொல்லிடுவேன்னு சொல்லுவா. இப்போ நம்ம தூப்பூல் சொல்லிட்டோம். நமக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரார்? தேசிகன். அந்த தேசிகனுடைய இயற்பெயர் திருவேங்கடேசன். அவர் பெருமாள் வெங்கடேசன் திருப்பதி பெருமாளுடைய அருளால பிறந்தவர், கண்டாவதாரமா பிறந்தவர். அதனால தான் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ, அடைக்கலை பார்த்தா அதான் எங்களுக்கு வாழ்வு, திருச்சின்னமாலையா அதான் வாழ்வு, பிரபந்தசாரமா அதான் வாழ்வு. அப்படிப்பட்ட அந்த திரு வெங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. ஏகாந்தம் ஒன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளல் தான் சாகாந்த தேசிகனா தூப்புல் திருவெங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. இது இரண்டாவது தனியன். அடுத்தது மூணாவது தனியனை பார்க்கலாம். பரிச்சின்னமான இரு நாளெழுத்தின் பல்வன்மை எல்லாம் விரிச்சு நலம் பெற ஓத வல்லோ இந்த மேதினிக்கே மரிச்சின்ன மீள பிறவாமல் வாழ்விக்கும் மால்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவர்க்கே. பரிச்சின்னம், பரிச்சின்னம்னா தூய்மையான தூய்மையான சின்னமான அந்த திருச்சின்னம்னாலே அதற்கு அவ்வளவு தூய்மையான அர்த்தம். அது எப்போ அந்த பரிச்சின்னம் நமக்கு தூய்மை? அது அஷ்டாட்சர மந்திரத்தை ஓதுற மாதிரி இருக்கிறான். 2 எழுத்து 2 4 8 அஷ்டாட்சர மந்திரம். அதாவது பிரணவத்தை முன்னாடி போட்டுட்டு நாராயணாய அப்படின்னாலே அது அஷ்டாட்சர மந்திரம். பல்வன்மையெல்லாம் அதனுடைய ஸ்ட்ரென்த்து, வன்மை, அதனுடைய என்னெல்லாம் நமக்கு அதை கொடுக்கும். நமக்கு அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை தினமும் சொல்ல 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 நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் விரிச்சு நலம் பெற விரிவா சொல்ல வராராம் அவரு. விரிவா சொல்றது மட்டும் இல்லாம நீ நன்னா இருக்கணும் அதுக்காக சொல்ற. நான் மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டு நான் மட்டும் இருந்துட்டா நல்லா இருக்குமா? அதை 4 பேருக்கு சொன்னாதானே 4 பேரும் இன்னொரு 4 பேருக்கு சொல்லுவா. அதனால நான் நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும், உன் கூட சேர்ந்தவரும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் விரிவா சொல்றேன். ஓத வல்லோர் இந்த மேதினிக்கே, யாரெல்லாம் அதெல்லாம் இந்த 2 4 எழுத்தின் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்றாளோ அவெல்லாம் இந்த உலகத்துக்கே மறி சின்னமீல பிறவாமல் திருப்பி அடுத்த ஜென்மன் ஒன்று, திருப்பியும் பிறக்கணும், திருப்பியும் வளரணும். ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. ஐயோ நான் அடுத்த ஜென்மமா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்கேஜி யூகேஜி படிக்கணுமா? ஐயோ வேணாம், நான் இந்த ஜென்மத்தையே கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன், இப்போவே நான் காலேஜ் வரைக்கும் வந்துட்டேன், மீதி நான் படித்து ஏதோ வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு வாழலாம். அடுத்த ஜென்மமா வேணான்னு வாழலாம். அந்த மாதிரி மறி சின்ன மீள பிறவாமல் அடுத்த ஜென்மத்தில் கொசுவா பிறப்போமோ, மரமா பிறப்போமோ, மீனா பிறப்போமோ, ஆமையா பிறப்போமோ, ஏதோ பிறப்போம், யாருக்கு தெரியும்? எந்த கஷ்டப்படுவோமோ என்ன பண்ணுவோமோ. அதோட இந்த ஜென்மத்தில் நம்ம நாக்கால பெருமாளை சொல்லலாம், மனசால நினைக்கலாம், கண்ணால பார்க்கலாம், கையால அவனை சேவிக்கலாம். எவ்வளவு நல்ல இந்த ஜென்மம் கொடுத்திருக்கிறார். போதும் போதும், இந்த ஜென்மம் போதும், அடுத்த ஜென்மம் வேணாம், மறு சின்னமே வேண்டாம், மீள பிறவாமல் வேண்டவே வேண்டாம், மீள பிறக்கக்கூடாது. வாழ்விக்கும் மால்வரதர், மால்வரதர், மால்னா திருமால். மால் எப்படி வருது? மால்னா பெரிய அர்த்தம். எப்படி பெரிய? பெரிய ஏன்னா இன்னைக்கு அங்கங்கே சொல்கிறான், அந்த மாலுக்கு போனேன், மெரினா மால் போனேன், ஃபீனிக்ஸ் மால் போனேன். இந்த இங்கிலீஷ்காரன் எப்படி மாலுன்னு பேர் வச்சான்? மாலுன்னா எல்லாம் கிடைக்கிற இடம், பெருசாக இருக்கிற இடம் மாலுன்னு சொல்கிறான். நம்ம பெருமாள் கூட தான் திருமால். அப்போது இங்கிருந்து தான் அவன் இங்கிலீஷ்காரன் காப்பி அடிச்சுட்டான் போல இருக்குது மால் அப்படின்னுட்டு. அவர் நம்ம எவ்வளவு பெருமை கொண்டவா நம்ம மால் வரதர். அவர்கிட்ட இல்லாத ஐட்டமா, அவர்கிட்ட இல்லாத சூப்பர் மார்க்கெட்டா, அவர்கிட்ட இல்லாத அங்கெல்லாம் போனால் காசு கொடுத்தாதான் கிடைக்கும், இவர்கிட்டே போய் நின்றாலே எல்லாம் கிடைக்குமா? மால் வரதர். அந்த மாலுக்கு போகானா இந்த மாலுக்கு வாங்க. வாழ்விக்கும் மால் வரதர், நம்மை வாழ்விக்க வந்தவர். நீ அவருக்கு பைசாவே கொடுக்க வேண்டாம், நீ அவருக்கு விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் உண்டியில காசு போடணும்னு அவசியம் இல்லை. வரதா அப்படின்னு போய் நின்றுட்டா அந்த திருச்சின்ன ஓசை, அவருக்கு பக்கத்தில் அந்த திருச்சின்ன ஓசை இசைக்கிறாள, அதுக்கு இனிமை இருக்கா? மற்றை தேவர்க்கே,
வேற யாருக்காவது வேற எந்த மற்ற தேவர்களுக்காவது இந்த மாதிரி அழகான இசை திருச்சின்ன இசை இருக்குதா? அப்படிப்பட்ட மால் வரதற்கு தான் இந்த ஓசை இருக்குது. அந்த அந்த மால் வரதர் தான் நமக்கு மறுபிறவி இல்லாமல் நமக்கு அந்த அஷ்டாட்சரத்தை மந்திரத்தை திருப்பி 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 பெருமாளுடைய பெயரை திருப்பி 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 அந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம இருக்க 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 நம்ம வாழ்க்கை இன்னும் மேலே நல்லா வரும் அப்படின்றத இந்த 3வது தனியின் மூலமாக நமக்கு சொல்கிறா. இதுக்கு அடுத்த வீடியோ செஷனில் நம்ம பாசுரங்களை ஒவ்வொன்றா சேவிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப அருமையான பாசுரங்கள், அனுபவித்து சேவிக்க வேண்டிய பாசுரங்கள். இதையெல்லாம் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது கேளுங்க, அவ்வளவு இனிமையாக இருக்கும். இப்படி கூட நம்மளால் பெருமாள் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. மிக்க நன்றி. வணக்கம்.